வணக்கம். இப்போ நம்ம வந்து கிராணி சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். நம்ம வாங்க விளையாடலாம். நம்ம வந்து ஈஸிலே வச்சுப்போம். ஏன்னா ஒரே ஒரு டைம் ஈஸியில் வச்சு டோரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இதுக்கு நான் ஒரு 10 லைக் வந்ததுனாலே நான் உங்களுக்கு ஒரு நார்மல்லையோ இல்லை ஹார்டோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக போடுறேன். ஹார்டு வச்சோம் கன்ஃபார்மாக போடுவேன். இப்போ ஈஸியில் நம்ம விளையாடலாம். உள்ள வாடா. இப்போ நான் வந்து ஏஞ்சோடனே இங்கே ஒரு டோர் இருக்கு, அந்த டோருக்குள்ளே போனால் இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணி விட்டு இதை கற்று வச்சுட்டு, ஆக்சுவலாக இந்த ட்ரிக்கை நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். அவ்வளோவா ஆக்சுவலாக சேனல் வச்சுருக்கான். சேனல் பேர் வந்து விபி கேமிங். ஆனால் அந்த சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். கிராணி போனாலாம் தெரியலையே, போகும்போது அடிச்சிட்டானா? நம்பி போயிருப்பேன் கைஸ், போல நல்லதான் போச்சு. டே அப்படின்னு பேசுகிறாங்க என்னமோ, ஆனால் நம்மளுக்கு தான் ஒன்றும் புரியாது. மேலே போய் செக் பண்ணலாம், ஏன்னா வந்து மேலே தான் இப்போ நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குமே. எல்லாம் கவனிச்சுக்கோங்க. போடுங்க, கட்டிங் பிளேடு கிடச்சிருக்கு நம்மளுக்கு எடுத்தோடனே. டோர் எஸ்கேப்புக்கு கட்டிங் பிளேட் தேவைப்படுது, அதனால் இட்ஸ் நோ ப்ராப்ளம். அதை வந்து கீழே விழும். ஐயோ கீழே என்னங்க வேலை? இப்போ நான் அதை போய் திரும்பி தள்ளி விட்டேன்னா திரும்பி கிராணி வருவான். ஸோ நான் ஒரே டைம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். கிராணி ஹவுஸ்ன்னு பாட்டு ஓடுது. கிராண்ட்பா தான் போட்டு ஆடிப்பான் நல்லா. ஏதோ கிராணி மட்டும்தான் லவ் பண்ணுற மாதிரி. ஓ வா, நமக்கு குழந்தைதான் இருக்குங்க. ஐயோ இது எவன்டா கேட்டான், நான் கேட்குறேன், இது எவன்டா கேட்டான்? யார்கிட்ட இல்லை வேணும்? இன்னும் கிராணி கண்டுக்காம போகிறா. இது ஊந்துது வரும் பட்டுன்னு திரும்புகிறாலாம், பட்டுன்னு நம்மளை பார்க்கலாம். ஐயோ டிடுக்குன்னு பாட்டோம். ஏய் பட்டுன்னு போடி. ஐயோப்பா நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். இங்கே போடுவோம். கிராணி எங்கே குடுக்குடுன்னு ஒன்றானா இங்கே செக் பண்ணுவோம் நம்மளுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் இருக்குதான்னு. யாரை பார்த்துட்டாங்க அது மட்டும் தெரிஞ்சுது. நம்ம வந்து பட்டுன்னு யார் என்னை பார்த்தாங்கன்னு தெரிலனா பட்டுன்னு ஓப்பன் பண்ணு. இப்போ இதுக்குள்ளே வந்தோன்னா நல்ல வேலைங்க. கிராண்ட்பா கீழே அது இங்கே தான் பத்துனுக்குறான். நான் வேற தொற்றுக்க போகிறேன். சக்கி போட்டான் மூட்டை. அப்போவே போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேங்க கைஸ். அப்போவே அமைதியாக நான் வேற ஷூன்னு சொல்லான்னு வந்து அமைதியாக போயிடுத்துன்னு நம்மளுக்கு துப்பாக்கி தேவைப்படாதுன்னு சொல்லலாம் வந்தேன். தேவையில்லாத வேலை, அமைதியாக இருந்திருக்கலாம். சரி விடுங்க, அடிச்சிட்டான். நம்மளுக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல, அந்த 4 நாளில் பார்த்துக்கலாம். எனக்கு ஏன் தெரில, கிராணி கேமில் வந்து 4 நாள் தான் கொடுத்து நம்ம திரும்பி அதே ட்ரிக்கே ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அவனை விட்டு அந்த பக்கம் போகிற அளவுக்கு நம்மளுக்கு இது இல்லை, தைரியம் இல்லை. அதனால் அவனை கூப்பிட்டு அங்கே உட்கார வச்சுட்டு நம்ம மேலே போவோம். போடா வந்துட்டானா என்ன? இப்படி வரத்துக்குல வாய்ப்பே இல்லையே. வராங்க. கிராணியா கிராண்ட்பா வரான். ஓ பின்னாடியே தான் கிராணியும் தான் வரா. அவள் எப்படி வராமல் இருப்பா? லவ்வருக்கு பின்னாடி தான் சுற்றுவான். லவ்வர்கிட்ட இதில் என்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். நம்ம செக்கே பண்ணல, கீழே ஒழுங்காக நம்ம செக் பண்ணல, அதுக்குள்ளே மேலே போயிட்டோம். ஐ எம் ஹியர். அவள் வேற யாரையும் கேட்டால் நான் இங்கே இருக்கேன்னு சொன்னேன். பட் அவளுக்கு கேட்டுருக்குமா தெரியல. வெப்பன் போட்டு மொத்தமாக போட்டு தள்ளுறேன் எல்லாரையும். எனக்கு அந்த இந்த கன் வேணுங்க. அது என்ன கன்னு? ஏன் இவனுக்கு மூச்சு வாங்குது? துடுக்குன்னு சத்தம் கேட்கும். எலக்ட்ரிக் கன் அது இங்கே எதுக்கு இல்லை? சரி விடுங்க. இப்போ வேறு எனக்கு இப்படி ஊந்தா அவன் வந்து அங்கே நின்றுந்தானா
கடுப்பாயிடும். வேண்டாம் வேலை அப்படின்னு மூச்சு வாங்குது இவனுக்கு. நான் விட்டா போது போ, ஓடு ஓடு ஓடு, அச்சிமிலே ஓடு, உங்க அப்பனா எங்க அப்பனா. ஆக்சுவலாக இப்போ வந்து வந்துட்டோம். இப்போ நான் வந்து எங்கே இருக்கிறேன்னா இதோதான் ஆக்சுவலாக இருக்குது. இந்த கீ வைக்கிற இடம் வந்து பட்டுன்னு ஓப்பன் ஆகு இதோதான் இருக்குது. நான் இப்போ அழகாக இதை ஓப்பன் பண்ணி இந்த கண் எடுத்து தாய் கிழவனையும் சாவடிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு தாய் கிழவியை கூப்பிட்றேன், சாவடிச்சிடலாம். எங்கடா போனா தாய் கிழவி இதுக்கெல்லாம் வரமாட்டானுங்க பட்டுன்னு. ஆனால் நான் ஏதாவது கேம் விளையாடுச்சு, நான் ஏதாவது எடுக்க போகும்போது பட்டுன்னு வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. சீக்கிரம் வாடா தாய் கிழவன், என்னையே அடிச்சிட்டல விட மாட்டேன். வா 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 வந்துட்டா பாரு. ஐயோ ஐயோ என்னதுரா இது, சும்மா ஒரு பேச்சு ஒரு 4 வாட்டி திட்டிருப்பேன், அதுக்கு நம்மளை எப்படி போட்டு பழி வாங்கிட்டாங்களே. சோபா இன்னும் நம்மளுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து வாக் வந்துச்சு. இங்கே சத்தம்லாம் கேட்டுச்சுன்னா நான் மனுஷங்க, அது ஒன்றும் இல்லை, இங்கே டிவி ஓடிட்டு இருக்கு. நான் வர வெளியில் இருக்கேனா, வெளியிலனா வேறு வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கேன், அதனால் ரொம்ப ஹேங் ஆகுது. இப்போ நான் வந்து இங்கே வந்தோடனே இந்த தாடி நான் தள்ளி தான் கைஸ் இருக்க போகிறேன். என்னை வந்து சாவடிச்சிட்டேன். எனக்கு இவ்வளோ மூஞ்சி வர பற்றி உன் ஒய்ஃபை உன் ஹஸ்பண்டை சொன்னால் உனக்கு கோவம் வருது. அவனுக்கு கோவம் வரதான் செய்யும், பட் இருந்தாலும் நம்மளே போட்டு அடிச்சிட்டான் கைஸ். இப்போ அவன் ஹஸ்பண்டை காணும், அவனா ஹஸ்பண்டுக்குன்னா ஓடி வரான். இவளுக்காக அந்த ஹஸ்பண்டு ஓடி வரமாட்டான், நடந்து வரமாட்டான். இப்போ நம்ம வெளில போனோடனே ஆஹா அப்படின்னு வந்து போட போகிறான். கிராண்ட்பா ஏண்டா ஓடுற, ஏன் பயந்து ஓடுற, போடாங்க உக்காமாக்கா. இப்போ இந்த கீ எடுத்துன்னு நம்ம மேலே போய் ஒரு பணம் தாத்தா இருக்கும், அது ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு இடத்துல கைஸ் நான் காட்டுறேன். ஓப்பன் பண்ணுவோம். இது மேலே எனக்கு இந்த கீ தேவைப்படாது, இதுக்குள்ளே போவோம். சேஃப் கீ இது எங்கே ஓப்பன் பண்ணுவாங்க, இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ண சொல்ல மேலே வந்து இந்த ட்ராவில் எதாக இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ போட்டை நான் எஸ்கேப் பண்ணுறேன், இதெல்லாம் ஏன்டா எனக்கு கொடுக்குறீங்க. இப்போ அடியிலேருந்து செக் பண்ணுவேன். ஐயோ லைட்டுக்கெலாம் கொடுக்குறானுங்களே. இடுப்பு வேற வாச்சின்னு அப்படின்னு அந்த கேமில் வந்து இடுப்பு வச்சிருச்சு. இப்போ வந்து பட்டுன்னு இப்போ நம்ம எங்கே போகணும் எனக்கு வேறு தெரியலையே. எனக்கு கீழே போக பயமாகுது, துப்பாக்கி வேறு அங்கே தான் இருக்குது. எடுப்போம், யார் வந்து போட்டாலும் இன்னும் 2 நாள் இருக்குன்னு சொல்லி நான் திரும்பி ஏறிச்சு வருவேன்டா. ஆக்சுவலாக இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சானு எனக்கு டவுட்டாக இருக்குது. 1 நிமிஷம் ஆயிருக்கும் கன்ஃபார்மாக, அப்படின்னா இன்னொரு நிமிஷம் ஆயிடுச்சான்னு தெரில. நான் வேறு துப்பாக்கி வச்சுருந்தா இது மாதிரி சுற்றுவோம் போல், எதுவும் தேட மாட்டேன் போல். இப்போ வந்து கொஞ்சம் ஃபோன் வந்த காரணத்தினால நான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் மேலே வந்து சேஃப்டி ஆகிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன். ஃபோன் அட்டன் பண்ணி பேசி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் வந்துடுவோங்க. இப்போ அதை கரெக்டாக சுடணுங்க, சுடணும். சுடு ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கட்டிங் பிளேட் தேவைப்படுது. கட்டிங் பிளேடு தேவைப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு வந்து பயமாக இருக்கு எனக்கு கீழே போவே. நம்ம போய் கிராண்ட்பா வந்து அடிச்சிட்டானா, ஐயோ ஐயோ ஐயோ
நான் கூட கருப்பாயிட்டோன்னே பயந்து போயிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து கட்டிங் பிளேடு தான் தேவை. இது எத்தனை மேலே ஓடுறான், அவ்வளோதான். அங்கே எதாவது நம்மளுக்கு டோர் எஸ்கேப் தேவையானதாக கொடுங்கடா டேய். அப்புறம் நம்மளுக்கு வேற தேவையில்லாத வேலைலாம் வந்துடும். ஐயோ யாரா இவனா ஊந்து நம்ம மேலே கரெக்டாக மேலே போகிறேங்க. நான் அப்படியே திரும்பினேன்னா அதனால் கீழே விழுந்துட்டோம். இப்போ வந்து இவன் இங்கே ஒரு அங்கிள் இருப்பார் செத்து போய், அதையா பராமரித்து வச்சுருக்காங்க தெரியல. என்னடா இது பாருங்க, மூஞ்சி மேலே விழுவான். டேய் தள்ளுறா, உன் டிக்கிக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதை நம்ம கீழே ஓகே கீழே பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அந்த இடத்துல என்ன இருக்கும்? சரிங்க, இது நம்மளுக்கு தேவைப்படுது தான். இந்த வந்து பட்டன் எப்படி போட்டேன், என்ன இது கீழே விடாதா? கிராண்ட் ஃபை இல்லை போல. அங்கே பார்க்குற பத்தியா, இதாங்க தம்ப்நெயில். துடுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கோ, அவ்வளோதான். வா, 2 பல்ல பாருங்க. ஏண்டி ஏன்னு பார்க்க மாட்டேன், ஏன்னு பாரு, ஏன் பார்க்காம போகாதடி. என்ன ஓடுறா, ட்ராப் வச்சிருப்பாலும் போச்சு, சத்தம் கேட்டுச்சு, வந்துருவா. வரல, நம்ப முடியலையே. இப்போ நம்ம வேற எங்க செக் பண்ணல. என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்டேன். ஏதோ ஒன்று தள்ளி விட்டேன், எனக்கு அது மட்டும் தெரியுமடி. நான் வந்து இது கீழே போய் ஓப்பன் பண்ணிட்டு பூச்சிக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம். மொக்கையாக கொடுத்துருந்தாங்கன்னா மண்டை கிட்டலாம் பிச்சுக்கும். ஐயோ, எனக்கு மீட்டு வேறு வேணுங்க. மீட்டு பேய் வருவா தானே, காய்கறி வருவா தானே, மீட்டு வேணுமே எனக்கு. மீட்டு நம்ம போட்டுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. நான் விட மாட்டேன்டா, நீ என்னை பார்த்தாலும் ஒய்ஃப்கிட்ட சொல்லி போட்டு கொடுத்துருவேன். ஏம்மா தாய் கிழவி எங்கடி இருக்கிற? இங்கே பாரு, உன் புருஷன் என்னை பார்த்துட்டேன்னு சொல்கிறா. இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்? நான் எதுக்கோ மேலே வந்தேன், உனக்கு தோணுச்சு. சரி வாங்க, அந்த சேஃப்டி இருக்குல்ல அதையாவது நம்ம எடுத்து பார்த்துட்டா. நான் இப்போ எங்கன்னு போவேன்? எனக்கு பட்டுன்னு ஒளியை தான் தோணுது. மூஞ்ச பாரு, பட்டுன்னு ஒளியை தான் எனக்கு தோணும். ஒரு செகண்ட் திக்குன்னு ஆயிடுச்சுன்னு எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 2 days இருக்கு. நான் இன்னும் டோருக்குன்னு அந்த கரண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அது மட்டும் தான் ஒன்று தான் பண்ணியிருக்கேனே நான். ஸோ எனக்கு வேறு கடுப்பாக இருக்கேன். அவன் கம்மனு தான், அதுவும் நான் வேறு திடுக்குன்னு ஓடவேன். இப்பையும் ஓடுவோம், இப்போ இருக்க மாட்டான். இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு என்ன கீ வேணும்? பேட்லாக் கீ எடுத்துன்னு வந்து இல்லை என்ன இருக்குன்னு செக் பண்ணுங்க கைஸ். பேட்லாக் கீனா அந்த ப்ளூ கலர் இருக்க கீ தானே அப்படின்னு நினைப்பீங்க. அதான் நானும் நினைக்கிறேன். ப்ளஸ் போடா டே, இந்த பக்கம் வராதரா, அந்த பக்கம் காண்டே தின்னுங்கிறான். சியூன்னு தாய்களை வர அந்த பக்கம். நல்ல வேலை கைஸ், தாய்களை வர்றது தெரியுது அந்த படிக்கட்டுலாம் வந்தா. பேட்லாக்
சேஃப்டியா இந்த எடுத்துக்கோங்க. கீழே இருக்க டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். போச்சு. மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஏண்டி ட்ராப்லாம் ஏன்டாங்க வைக்கிறீங்க? அவள் வந்துட்டு போட்டோம். எனக்கு போக லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா இன்னும் 2 days தான் இருக்குது. ஒரு 10 நாள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எல்லாம் பார்த்தா இப்போ நம்ம வந்து டக்குன்னு எஸ்கேப் பண்ணும். ஓ இந்த பக்கம் அட்டாளா என்னஹோ இல்லை அட்டா பட்டுன போடி போடி போடி. என் கிராண்ட்பாவும் மேலே தள்ளிக்கிறான். நான் கீழே போய் ஏதாவது வேலை பண்ணுறேன்டி. நான் வேலை பண்ணுறது உனக்கு பொறுக்கல. பார்த்து காலுக்கு வலிக்க போகுது. டக்குன்னு போவையா? இந்த பக்கம் கிராண்ட்பா வர வேண்டாம் வந்துடுவான். அவ கிராணி ஓட்டுருவாங்க. நம்ம இப்படி ஓடி போச்சு. தள்ளி விட்டோம். இதை தள்ளி விட்டுறாதீங்க. இந்த ஆங்கர்லாம் போடே. நம்மளுக்கு டோர் கொடுக்காது. ஐயோ எவ்வளோ கெட்ட நாராயணா. பாவம் பார்த்து விட்டு போயிருக்கா. போச்சு. ஓடிடலாம் நினைச்சேன். முடியாது நம்மளாலதான். ஐசியூன்னா அப்பவே போயிருக்கலாம். என்ன பண்றது? இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ட்ரை பண்ணுவோம். வரலன்னா எனக்கு ஒன்றுக்கும் சம்மந்தம் இல்லை கடவுளே. கைஸ் இப்போ நம்ம மேலே போகலான் இருக்கோம். போனால் ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி மண்டையே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வரான் பாரு தாய்க்கலாம். ஐசியூன்னு வரான் 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 பூச்சாண்டி ரெய்டு வண்டியில் அப்படின்ற மாதிரி. மீட்டு இது ஒரு எடுத்துகிட்டு போய் போட்டுடலாமா? கிராணி எப்படி இருந்தாலும் அங்கே எங்கேயா இருப்பா. வரான் வரான். நம்ம தேவையில்லை. கீழே போக தேவையில்லை. பார்த்துட்டு அவ தெரியுது. எப்படி போறான் பாரு தாய்க்கலாம். கோவர் இருக்கு கைஸ் நம்மளுக்குங்க. எதுலையாவது எஸ்கேப் பண்ணுறதுக்கான பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஒரே ஒரு நாளில் எஸ்கேப் பண்ணுறோம் கைஸ் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறோம் கைஸ். பரவாயில்ல, நல்ல பொருள் தான் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு தேவை இந்த ரூமு. இந்த ரூமுக்குள்ளே போய் நான் அமைதியாகிட்டேன்ட்டு நினைப்பீங்க. நான் அமைதியாக ஆனதுக்கு காரணம் வந்து இங்கே. ஓ சாரி கைஸ், நான் இங்கே போடக்கூடாது. ஐயோ ஒரு ஞாபகமே இல்லை, எனக்கு மறந்தே போச்சு எங்கே போகணுன்ட்டு. இங்கே கீழே போகணும் கைஸ். இதை எடுத்துக்கிட்டு நான் மறந்துட்டேன், சாரி. ஏன்னா மாதிரி பார்த்துட்டு கீழே வந்துடாதீங்க. சி இந்த ரூமுக்கு வந்துடாதீங்க. கீழே போகணும். கீழே அவன் எந்த உனக்கு கருப்பு பூனையும் இருக்கக்கூடாது. சுத்த விடுங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இந்த ஒரு நாள் இப்போ நான் பார்த்து பார்த்து எல்லா வேலையும் பார்க்கணும் கைஸ். இதுக்குள்ளே இருக்க ஹேண்டில் எடுத்து மாட்டி வச்சிடணும். கவு வேறு எனக்கு மேலே இருக்கு. நாசமாக போனோங்க. ஐயோ 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 எனக்கு பயமாகுது கைஸ். நம்ம இங்கேயே ஒழிச்சுப்போம்.
நான் ஒரே நாளில் எஸ்கேப் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எனக்கு வந்து என்ன வேணும், பேட்லாக் கீ வேணும். அப்புறம் வந்து வேறு என்ன கைஸ், க்ரௌபர் வேணும். அதை விட்டு எடுத்து கரெக்டாக பண்ணிட்டேன்னா நான் தான் இங்கே டானே. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அது இந்த ஒரே ஒரு நாளில் நான் இவ்வளோ பண்ணுறேன்னா அது எவ்வளோ பெரிய சாதனைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதில் குறுக்கால யாரும் வந்துடுறதா கூடாது. They want to play hide and seek. போயிடு கைஸ், போயிடு. எனக்கு வேற பயமா இருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்குது கைஸ். நீங்கள் நினைப்பீங்க என்னடா போய் ஒழிச்சிக்கிறா அப்படின்னு. எனக்கு ஒரே பொருள் தான் தேவைப்படுது. அந்த ஒரு பொருளுக்காக இவ்வளோ பண்ணி நான் தோற்று போகக்கூடாது. சாதிக்க பிறந்தவடா அந்த கோவா. எனக்கு ஐடன்சியே வேணாண்டாடி. இப்போ நான் அந்த பேட்லாக் எடுத்துகிட்டு போய் மாட்டி அதை ஓப்பன் பண்ணி நான் அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே எனக்கு பயமாக்குது. நான் வேணா ஒரே ஒரு நிமிஷம் கைஸ், இது ஓப்பனில் கன்செக்ட் பண்ணிடலாம். ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது இங்கே இருக்கட்டும். சாரி, இந்த பக்கம்ல நம்ம துப்பாக்கி வச்சு ஒரு டைம் சுட்டுட்டு லாஸ்ட்டாக போகலாம் கைஸ். நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்ம சுட்டுட்டு போவோம். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க பயந்தாங்கோலிடா அப்படின்னு. ஆமாம், பின்ன கிராண்ட் கேம் விளாட்றதுன்னா என்ன தைரியமாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லோரும் விளாடும் போது எல்லாம் பயந்துன்னு தான் இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. மிச்சா இப்போ இங்கே தான் போகணுமே, பேட்லாக் ஏன் போடணும் நம்ம. ஏன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் கீழே தான் போய் எடுக்கணும். எங்கடா அது? அதுக்கு நம்ம இங்கே போட்டால் நம்ம கீழே போய் அவனுங்களை சுட்டுட்டு கரெக்டாக போகிறது கரெக்டாக இருக்கும். தூக்கி போடுறாடே. இப்போ நம்ம வந்து துப்பாக்கி எடுத்து கரெக்டாக வச்சு நின்றுறோம் ஓட்டி தள்ளுறதுக்கு. காத்திருந்து எனக்கு ஒரு பயமா இருக்கு. இந்த ஒரே ஒரு பொருள் தான். பட்டுன்னு வாடி, உன்னைய சுட்டு தெரிஞ்சிருச்சோ ஒரு வேலை கோருது. நீ கிளம்ப போறா, உட்கார்ந்து கொண்டு நீங்க போய் அவட்ட சிக்கிக்காதீங்கன்னு இதையும் நாங்கள் தூக்கி போடுவோம். நம்மளுக்கு இதோட வேலை முடிஞ்சிச்சு. ஒன்றுமே இல்லைங்க, பேட்லாக் எடுத்துன்னு போகிறதுலங்க. போனால் அவ்வளோதாங்க. ஐயோ சாரி, இன்னும் வரமாட்டா கைஸ். வா 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 தைக்கலவி காத்திருந்து. ஏய் வாடி, நான் வர கீழே குச்சோடனே வந்துடுவாளான்னு பயமாகுது. ட்ராப்பு கிரிப்பு வச்சுக்கிறாங்களா ஏதோ ஒன்றும் புரியல எனக்கு. வேற இந்த ஒரு பொருள் ஏமாத்திராத தாய் கிழவி. பாட்டு ஓடுது, கிராண்ட்பா வந்துடுவான் பட்டனு. ஆனால் அவனுக்கு தான் காது கேட்காது. வந்துட்டான். ஹார்ட்ல விட்டனா அம்பு. இன்னும் கைஸ் இவன் சாக மாட்டா. இவன் சாக மாட்டா. என்னன்னு தெரியல. சீக்ரெட் ஆஃப் ஆர் எனர்ஜி குடிச்சிருக்கிறா. தாய் கிழவி. நான் வேஸ்ட்டாக கூப்பிட்டேன். சாவடிக்கலான்னு ஆசையாக இருந்தேன். ஏன் இவன் சாக மாட்டான்னு எனக்கு தெரியல. தெரியுமா, ஆசையாக இருந்தேன். இவனை சாவடிச்சுட்டு அவனை போட்டுட்டு நம்ம ஜாலியாக குச்சின்னு மூடலான்னு. சரி இவன் போய் சொட்ட முடியல. சொட்ட எங்க சொட்ட போற? என்னை விட்டு உனக்கு எப்படி சொட்ட போகணும்னு தோணுது? போகிற வழியில் கிராண்ட் வந்துடக்கூடாது. நல்லா வேண்டிக்கோங்க எனக்காக ப்ளீஸ். இப்போ வந்தோமா, பேடு லாக்கு கீழே ஏற்றமா, கீழே போகணும். அதுக்கு வந்து ஏதாவது பார்த்து போகணும். நினச்சேன் கைஸ். கிராணி வந்துடக்கூடாது. நல்லா வேண்டிக்கோங்க. வந்துரு. கிராணி வந்துடாத. கிராணி நேரில் வந்துடாத.
நீ சிரி உன் வாய் நீ சிரி, எனக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. இதை போட்டுட்டு அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் பண்ணிட்டோம். சரி, இந்த கேம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இங்கே பார்த்தீங்களா 2 பேரும் எப்படி பார்த்து பெக்க பெக்கன் அப்புறம் கிராணியை பர்றா. சரி, ஓகே, இந்த எண்டு பாய். கொஞ்சம் நல்லா வளரி இருப்பேன், கண்டுக்காதீங்க. பாய்.